டூர்ல நம்ம சிஎம் அவர்களும் பேசியிருக்காரு. என்ன தெரியுமா பேசினாரு? இந்த கோயில் படத்துல ஒரு அம்மா சொல்லுவாங்க தெரியுமா? வடிவேல பார்த்து, "இவனுக்கு சீட் எடுத்து போனீங்க, ஒரு பொய்யா சொல்லிட்டு திரியிறான்ட்டு" அந்த மாரி பேசிருக்காரு. என்ன பொய்ன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? பார்த்துட்டு வாங்க. எழுந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? நானே எவ்வளவு வருத்தத்துல இருந்தேன். கரூர்ல அந்த 47 பேர் செத்துட்டாங்கன்ட்டு. ஏன் நான் எவ்வளவு வருத்தத்துல இருந்தேன், எவ்வளவு கவலையில இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்களேண்ணா. அந்த ஆட்டம் போட்டீங்க பாருங்கண்ணா. வேற லெவல்ண்ணா. அதிலேயே புரிஞ்சுட்டுண்ணா நீங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்கன்னு. சொல்றாரு, "ஐய்யய்யோ! அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல இவங்கலாம் சொல்லியிருக்காமே, காவல்துறையெல்லாம் சொல்லியிருக்காமே, ஐயா அங்க போகாதீங்கய்யா. ஐயா இந்த மாரி பிரச்சனை நடக்குங்கய்யா. ஐயா இப்படி இப்படி பேசாதீங்கய்யா. ஐயா இப்படி இருக்கட்டும்யா அப்படி சொல்லியிருக்கலாமே" அப்படி சொல்லிருக்காங்க. ஆனா, இவரு அங்க போன அப்பவே கரூர்ல டிஜிபி சொன்னதா ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர்தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டு பாடுறாப்புல. ஓடுனாங்க தான். அவர் ஓடுனத யாருன்னு முதல்ல நீங்க பாருங்க. ஊருக்கு வருத்தம் சொன்ன ஆளு ஒரு வருத்தம் சொன்னாரு பாருங்க. இடைத்தேர்தல திமுக ஓங்கி அடிக்கணும். அந்த வருத்தத்துல மக்கள் எல்லாம் அப்படியே சொன்னாலும் சிரிக்கிற கூட்டம் இதுக்கு மட்டும் கழுவி கழுவி ஊத்தும்.